ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோட நல்லபடியாக இருக்கணும். இன்னைக்கு சேமியா தான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. சும்மா சிம்பிளான சேமியா தான். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 பேக்கெட் சேமியா, கொஞ்சம் கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய், அப்புறம் தாளிக்க கடுகு, கடலப்பருப்பு, சோம்பு எண்ணெயில் போட்டு தாளித்தோம்னா அது நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, இது பிகினர்ஸ்க்கெலாம் நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். இது உப்புமா மாதிரி தான். இது உப்புமாக்கு பதிலாக சேமியா போடுறோம். நம்ம சேனலில் பார்க்குறதுக்குமே எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் இப்போ பிடிச்சிருந்தா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இது வெங்காயம், தக்காளி எல்லாமே அந்த தாளிப்புக்கு எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம். தக்காளி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும். இது வதக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். இது சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். உப்புமா அளவு தான் டைம் எடுக்கும். இது வதக்கிறது தான் லேட் ஆகும். ஆனால் செஞ்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நல்லா வதங்கிருச்சு எல்லாமே. கடலப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும். இது மஞ்சத்தூள் உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணுன்னா போடலாம், இல்லாட்டி நம்ம போடாமல் கூட ஒயிட் கலராகவும் செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணிக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா 3 பேக்கெட் இல்லையா, அதனால் அதிக அளவில் வரும். இது அதிக அளவு தான் நான் செஞ்சேன். தண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் சேமியா போடணும். நல்லா கொதிச்சிருச்சுங்களா? அப்புறம் சேமியா எல்லாம் வறுத்த சேமியா தான் இது, அதனால் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். நம்ம தண்ணி கரெக்டாக சேமியா அளவு தான் இருக்கணும். அதிகமாக நீங்கள் தண்ணி இதாகலின்ட்டு போட்டிங்கன்னா குழஞ்சிரும். இதே மாதிரி தண்ணி சேமியா அளவாக தான் இருக்கணும். இது சுட சுட எல்லாம் நாங்கள் காலையில் செஞ்சு சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். சண்டேனால சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி செய்யுங்க. கரெக்டான அளவு தான் இருக்கணும். சேமியாவும் தண்ணியும் கரெக்டாக இருக்கணும். இப்படி பண்ணி கொஞ்சம் தம்மில் விட்டுறணும். இப்படி லைட்டாக ஒரு 5 நிமிஷம் விட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். சுட சுட சேமியா ரெடி ஆயிரும். சீக்கிரமாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துர்லாம். அன்றைக்கி நம்ம போட்டது முட்டை சேமியா போட்டிருக்கோம், அப்புறம் கீமா பாஸ்தா சேமியாலாம் போட்டிருக்கோம். இது சும்மா சாதாரண உப்புமா மாதிரி இது சேமியா. இதுக்கு சர்க்கரை தொட்டு சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிடுவோம். ஒவ்வொருத்தரும் எப்படி சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.